ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை கோபமூட்டுவது மிகவும் தவறு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. தெரியாமல் செய்தாலும் உடனே மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து விட வேண்டும். எப்பொழுதும் மன தாழ்மையோடு இருந்தால் பாவம் வராது. மனத்தாழ்மை வேண்டும். நான் சிறியவள், நான் சிறியவள் என்ற எண்ணம் எதை என்றாலும் நம் சிறு பிள்ளை என்ற நினைப்பு இருந்தால் நம் தகப்பனிடம் போய் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு செய்வோம் அல்லவா? அது போல சிறு குழந்தையா இருக்கும் பொழுது நாமும் இப்பொழுதும் சிறு பிள்ளைகளே, கர்த்தரிடம் கேட்டு செய்வோம், கர்த்தரிடம் கேட்டு செய்வோம் என்ற வார்த்தையை தினந்தோறும் சொல்லிக்கொண்டு எதை எடுத்தாலும் கர்த்தரை கேட்டு செய்தால் நாம் தாழ்மை உள்ளவர்களாக பெரும் பாவத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகாமல் தப்பித்துக் கொண்டு வாழலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியானது இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கும், யூதா செய்த பாவத்தை நிமித்தம் அவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த காலத்தில் நடந்த சம்பவம் என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்தில் எப்ராயிம், அதாவது இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரங்கள், எப்ராயிமும் சேர்ந்து 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். யூதா கோத்திரம் மட்டும் யூதர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். இப்படி 2 பிரிவாய் பிரிந்திருந்தது. லேவியர்கள் பொதுவானவர்கள், அவர்கள் எல்லாரிடத்திலும் இருப்பார்கள். அவர்கள் ஆசாரியர்கள் என்பதினால் அவர்கள் தனி கோத்திரம், எல்லா தேசங்களிலும் இருப்பார்கள். எல்லாருடைய இடங்களிலும் எல்லா கோத்திரத்தாருடனும் இவர்கள் கலந்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கும் போது மனிதர்களுக்கு பெருமை வந்து, அகந்தை வந்து, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்வது உலக வரலாறா இருக்கிறது. ஆதியிலிருந்து இன்று வரை எல்லாம் பரிபூரணமாய் இருக்கும் பொழுதுதான் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். எந்த கவலையும் இல்லை, எந்த குறையும் இல்லை என்ற ஒரு நிலை வருகிறது என்றால் அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை. அப்படிப்பட்ட நிலை நமக்கு இருந்தால் மிகவும் எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையுடனும் இருக்க வேண்டும். குடும்பத்தில் பெரியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து நம் குடும்பத்தை நடத்த வேண்டும். ஏனென்றால் எல்லாம் பரிபூரணமாய் இருக்கும் பொழுது மனிதனுக்கு அகந்தை, பெருமை வருவது சுலபமாய் இருக்கிறது. பெருமை வரும் வாய்ப்பு அதிகமாய் இருக்கிறது. பெருமை, கர்வம், அகந்தை, திமிர் என்று சொல்லுவோம். இது எல்லாம் மனமேட்டிமை, இவை எல்லா பேருக்கும் ஒரே பொருள் பெருமைதான். அந்த அகம்பாவம் வந்துவிட்டால் நாம் எதற்கும் அடங்காமல் பாவம் செய்ய தொடங்கி விடுகிறோம். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இங்கு இஸ்ரவேல் தேசத்திலும் அதான் நடந்தது. இஸ்ரவேலர்கள், யூதர்கள், இவர்கள் 2 பிரிவாய் பிரிந்திருக்கிறார்கள். யூதர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார்கள். அவர்களை விரோதித்துக் கொண்டு 10 கோத்திரத்தாரும் இஸ்ரவேலர்களாக பிரிந்து விட்டார்கள். ரெகோபெயாமின் காலத்தில் நடந்தது. இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இஸ்ரவேலர்கள் தங்கள் சகோதரரான யூதா கோத்திரத்துடன் சண்டை போடுவதே தவறு. அது போதாதென்று இஸ்ரவேலர்கள் சீரியர்களோடு சேர்ந்து கொண்டு, சீரிய ராஜாவுடன் சேர்ந்து கொண்டு, ரேசின் என்ற சீரிய ராஜாவோடு சேர்ந்து கொண்டு யூதாவை எதிர்க்க வருகிறார்கள். இப்படி செய்யும் பொழுது யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் கலங்கி போய் நிற்கிறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் பேசி, யூதா ஜனங்களை பலப்படுங்கள், பயப்படாதிருங்கள், ஒன்றும் நடக்காது என்று தைரியமாய் இருக்க சொல்லுகிறார். விசுவாசத்தோடு இருக்க சொல்லுகிறார். கர்த்தருடைய இந்த வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி ஆகாஸ் ராஜா, யூதாவின் ராஜாவாகிய ஆகாசிடம் சொல்லுகிறார். இப்படி தெரிவிக்கப்பட்ட பின்பும் கூட ஆகாஸ் ராஜா விசுவாசித்து அமைதியாய் இருக்காமல், யுத்தம் செய்ய சொல்லவில்லை கர்த்தர், அமைதியாக தான் இருக்க சொன்னார். ஆனால் அப்படி இராமல் ஆகாஸ் அசீரிய ராஜாவான திகிலாத் பிலேசரிடம் போய் அந்த மனிதனை பற்றி கொண்டு தன்னிடத்திலும் கஜானாவிலும், அரசாங்க கஜானாவிலும், அதாவது யூதா தேசத்து ராஜ அரண்மனையில் இருந்த கஜானாவில் இருந்த தங்கம், வெள்ளி போன்ற காரியங்களையும், தேவாலயத்தில் இருந்த, எருசலேமின் தேவாலயத்தில் இருந்த தங்கம், வெள்ளி இவைகளையும் எடுத்து
மொத்தமாக அந்த 1000 தங்கம் வெள்ளி காசுகளை கொண்டு போய் கொடுத்து 1000 காசு வெள்ளியையும் தங்கத்தையும் கொண்டு போய் திகிலாத் பிலேசரிடம் காணிக்கையாக கொடுத்து அசிரிய ராஜாவிடம் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி, அதாவது இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் விரோதமாக போக சொல்லி கேட்டுக்கொள்கிறார். இப்படி கர்த்தரை விசுவாசிக்காமல் ஆகாஸ் ராஜா செய்த தவறின் நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அதை பற்றின விளக்கங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு என்று சொல்லும் பொழுது, அதாவது வெளிப்படையான காரணம் என்னவென்றால், இவர் கர்த்தரை விசுவாசியாமல் அசீரிய ராஜாவின் உதவியை யூதா ராஜா விரும்பியதுதான் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா ராஜா என்றால் கர்த்தருடைய ஜனங்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும், அவரை விசுவாசித்து அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஆனால் கர்த்தருடைய ஜனமாகிய யூதா தேசம் அப்பொழுது கர்த்தரை நம்பாமல் மற்ற மனிதனை, இன்னொரு தேசத்து ராஜாவை நம்பியதினால் கர்த்தர் இப்படிப்பட்ட தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதை படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது இன்று இது அவசியம்தான் நம் வாழ்க்கைக்கும். ஒரு தனி மனித வாழ்க்கையாய் இருந்தாலும், ஒரு குடும்பமாய் இருந்தாலும், திருச்சபையின் நிர்வாகமாய் இருந்தாலும் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். நம் தனி மனித வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தரிடம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். நம் குடும்ப தேவைகளுக்காக கர்த்தரை எதிர்பார்த்திருக்க வேண்டும். நம் திருச்சபையின் காரியங்களுக்காக, நம் தேசத்தின் காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். மற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை மறந்து போக கூடாது. கர்த்தரிடத்தில் விசுவாசம் இல்லாமல் நம் விருப்பத்திற்கு நாமே செயல்படக்கூடாது. கர்த்தருடைய ஆளுகையை மறுக்கிற காரியமாய் இது இருக்கிறது. இதன் விளைவுதான் என்ன? கர்த்தருடைய கோபம் வருகிறது. இதில் முக்கியமாக இன்று நாம் இந்த செய்தியை கேட்கிற நமக்கு ஒரு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், கர்த்தரை நம்பி இராவிட்டால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை மீறக்கூடாது. ஏவாளம்மா செய்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்ற காரியத்தை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேலருக்கும் யூதா ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த நியாய தீர்ப்பு என்னவென்றால், செங்கல் கட்டு இடிந்து போயிற்று. இப்ராஹிமர்கள் பெருமை பிடித்த ஜனங்களாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களாம்? செங்கல் கட்டு இடிந்து போயிற்று. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து நியாய தீர்ப்பை கொடுத்தால் அது போனால் என்ன, பளிங்கு கற்களால் நாம் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களாம். யாரு? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் தேசத்தார் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். இப்ராஹிமர் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். இப்ராஹிம் என்பது இஸ்ரவேலின் ஒரு கோத்திரத்தின் ஜனங்களாய் இருக்கிறார்கள். அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அவர்கள் மேல் இறங்கியது. காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது. கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு தண்டனை வந்திருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. மற்ற ராஜாக்கள் அந்த தேச இஸ்ரவேலின் ஜனங்களை கொன்று போடுகிறார்கள். இது 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும், துன்ப நேரத்திலும் துயரத்தின் மத்தியிலும் தங்கள் ஜீவனை கையில் பிடித்திருக்கிற நிலையிலும் தங்களை தாழ்த்தி கொள்ளாமல் சொல்லுகிறார்களாம், செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, அது போனால் என்ன, பளிங்கு கற்களால் கட்டி கொள்வோம். காட்டத்தி மரங்கள் வெட்டப்பட்டு போயிற்று, போனால் என்ன, நாம் கேதுரு மரங்களை நட்டுக்கொள்வோம், அதை விட சிறந்ததை செய்து கொள்வோம் என்று இப்ராஹிமர் பெருமை பாராட்டுகிறார்கள். கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் என்றால், ஒரு தேசத்திற்கோ ஒரு ஜனங்களுக்கோ திருச்சபைக்கோ கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அந்த ஜனங்களின் பாவம் முழுமை பெற்று விட்டது என்று பொருள். அதாவது ஒரு குழந்தை பிறந்து முழு மனிதன் ஆவது போல ஒரு மனிதனுடைய பாவமும் சிறியதாய் தொடங்கி பெரியதாய் வளர்ந்து முழுமை அடைகிறது. முட்டையிலிருந்து பறவைகள் வெளிவருவது போல, முழுமை அடைந்து வெளிவருவது போல இப்படியாக நடக்கிறது. சிறிய பாவம் செய்யும் பொழுது அவர்கள் மனம் திரும்பட்டும் என்று கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். பல காலம் ஆக ஆக அவர்கள் திருந்துவார்கள். திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்து கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆனால் எந்த காரியத்தையும் எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொள்ளாமல் அவர்கள் பாவம் செய்து கொண்டே தொடங்கி முழுமை அடைந்து விட்டார். ஒரு மனிதனின் பாவம் முழுமை அடைந்தால் அவன் பெருமை பிடித்தவனாய் இருப்பான். பெருமை பிடித்து அலைகிறவன் தான்
உச்சகட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். அவன் மன திமிர் என்பது மன பெருமை எங்கு போய் முடியும் என்றால் கர்த்தரை எதிர்க்க தொடங்குவான். ஒரு மனிதன் கர்த்தரை எடுக்க தொடங்கினால் அவன் அவ்வளவுதான் என்று பொருள். அவன் உச்சகட்ட பாவ நிலையில் இருக்கிறான். பாவத்தின் உச்சம். அவனுடைய இருதயம் ஒரு மலையின் உச்சியை போல பாவத்தின் உச்சியை சென்று அடைந்து விட்டது என்று பொருள். அவன் மனம் முழுவதும் பொல்லாப்பினால் நிரம்பி இருக்கிறது. பொல்லாத ஆவிகளால் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள். இங்கு இப்படி பாவம் முழுமையடைந்த பின்புதான் கர்த்தர் அந்த இடத்திற்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். எப்பிராயீமர்களின் பாவம் கர்த்தரை அடித்தும் தண்டித்தும் அந்நிய ராஜாக்கள் வந்து இவர்களை கொன்று போட்டும் கொள்ளையடித்தும் போனார்கள். அதன் பின்பும் இவர்கள் மனத்திமிர் அடங்கவில்லை. மீண்டும் அப்பொழுதாவது கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் அல்லவா? ஆண்டவரே, என்னை மன்னியும், நாங்கள் அறியாமல் செய்தோம், அறிந்தே செய்தோம், எங்களை மன்னித்துக் கொள்ளும், எங்களுக்கு விடுதலையை தாரும், மனம் திரும்புகிறோம் என்று ஒப்பு கொடுக்காமல் கர்த்தரின் திருப்பாதம் பற்றி கொள்ளாமல் மேட்டிமையாக இது போனால் என இன்னொன்று செய்து கொள்கிறோம் என்று சொல்வது மகா 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 கேடுள்ள நிலைமை, மன மேட்டிமையின் அடையாளம். இப்படிதான் இவர்கள் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன சும்மா விடுவாரா? அடுத்த அடி போடுகிறார். இவர்களுடைய மேட்டிமைக்கு அளவே இல்லை. இதோ வாங்குங்கள் இன்னொரு அடி என்று இன்னும் போடுகிறார். அகந்தையும் மன பெருமையுமாய் சொல்லுகிற எப்பிராயீமரும் சமாரியாவின் குடிகள் எல்லோருக்கும் அது தெரிய வரும். இப்படியெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். எல்லோருக்கும் தெரிய வரும். எது? கர்த்தருடைய பிறப்பு. கர்த்தர் பிறக்க போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். இதெல்லாம் இவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறார் என்றால், இஸ்ரவேலர்கள் சீரிய ராஜாவான ரேத்சீனோடு சேர்ந்து கொண்டுதான் இத்தனை காரியங்களும் செய்தார்கள். யூதாவுக்கு விரோதமாய் வந்து இத்தனை காரியங்களும் செய்தார்கள். இது நிமித்தம் யூதாவும் பாவம் செய்தது. இப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், ரேத்சீனுடைய சத்துருக்கள், அதாவது சமாரியா தேசத்தின் எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, எதிரிகளின் கைகளில் நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மற்ற சத்துருக்களையும் அவர்களோடு கலப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய எதிரிகள் அவனை ஜெயிக்கிறார்கள். இது வேத விளக்கமாய் இருக்கிறது, வேதாகம நியாயமாய் இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். நம்முடைய எதிரிகள், நம்முடைய சத்துருக்கள் எப்பொழுதாவது வெற்றி பெற்றால் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம், நாம் ஏதோ அக்கிரமம் செய்திருக்கிறோம் என்று. நம் பாவங்கள் பெருகும் போது நம்முடைய எதிரிகளிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். நாம் மனம் திரும்பினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம் சத்துருக்களிடமிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். இதே போலதான் வியாதிகள் கூட. ஆண்டவரிடத்தில் பலர் வந்து, நோயாளிகள் வந்து கேட்டார்கள், எங்களை குணமாக்கும் என்று. அப்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பாவங்களை மன்னித்தார், அவர்கள் நோய்கள் விலகிவிட்டது. இப்படியும் நடந்தது அல்லவா? நமக்கு வரலாறு சொல்லுகிறது, சுவிசேஷ புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நாம் எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். நாம் பாவம் செய்தால் பொல்லாத மனிதர்களிடம் கர்த்தரே நம்மை ஒப்பு கொடுக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு வரும் துன்பங்களுக்கும் நம் எதிரிகள் பெருகிவிட்டார்கள், அவர்கள் என்னை இதை செய்கிறார்களே அதை செய்கிறார்களே என்று நாம் புலம்புகிறோம். காரணம் என்ன என்று யோசிப்பதில்லை. அதற்கு காரணம் நாம் தான். நம் எதிரிகள் நம்மை துன்பப்படுத்தினால் அதை கேட்டு வாங்கிக் கொள்வது நாம் தான். நாம் செய்யும் பாவம், நாம் கர்த்தரை கோபமூட்டும் போது நாம் தெரிந்தே செய்கிற பாவத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கு வருகிறது. அறியாமல் செய்கிற பாவம் அல்ல, அறிந்தே நாம் பாவம் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட துன்பத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை வருகிறது கிறிஸ்தவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அதனால் உணர்ந்து கொண்டு நம் சத்துருக்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றால் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் ஏதோ தவறு செய்கிறோம், எந்த இடத்தில் தவறு செய்கிறோம், எதை செய்கிறோம் என்று ஆராய்ந்து அறிந்து மனம் திரும்பி விட வேண்டும். அப்பொழுது அந்த தீமையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இப்படி அவர்கள் அநியாயமாய் துன்பத்தை அனுபவித்தும் மனம் திரும்பாமல், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நியாய தீர்ப்பு வந்தும் அதை பெற்றும் மனம் திரும்பாமல் மேலும் மேலும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி மேலும் பெருமையோடு நடந்ததினால் கர்த்தர் முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தர்களுமாக இஸ்ரவேல் தேசத்தை பட்சிக்க அனுப்பினார். முற்புறத்தில் சீரியர்கள் வந்தார்கள், பிற்புறத்தில் பெலிஸ்தியர்கள் வந்தார்கள்.
2 தேசத்தாரும் வந்து இஸ்ரவேலை ஒரே நேரத்தில் தாக்கி அவர்களை துன்பப்படுத்தினார்கள். அந்த காலத்து யுத்தம் என்றால் ஜனங்கள் எதிரிகளை கொன்று போடுவார்கள். அந்த தேசம், அந்த பட்டணம் அதுல இருக்கிற எல்லா பொருள்களையும், தங்கம், வெள்ளி, தானியங்கள், பணம், எல்லா பொருள்களையும் கையில் கிடைப்பதையெல்லாம் தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். இப்படி கொள்ளையடிக்கப்பட்டும் போகும், உயிர் பலியும் போகும். இதுதான் அந்த காலத்து யுத்த முறையா இருந்தது. இப்படி கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தும் கர்த்தருடைய கோபம் தீரவில்லை. இவர்களை கர்த்தர் மன்னிக்கவில்லை. இவர்கள் செய்த அக்கிரமம் அவ்வளவு பெரியது. இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே மனம் திரும்பாமல் இருந்தால் எவ்வளவு காலம் கர்த்தர் விட்டு வைப்பார்? இவர்கள் அக்கிரமம் முழுமை பெற்றது. கர்த்தர் நியாயம் தீர்த்தார். இன்னும் அவர் கோபம் தீராமல் அவர் கை நீட்டியபடியே இருந்தது. முதல் முறை நியாய தீர்ப்பு வந்தது, இவர்கள் திருந்தவில்லை. 2வது முறையாக இந்த நியாய தீர்ப்பை கொடுத்தார் கர்த்தர். சீரியரிடமும் பெலிஸ்தரிடமும் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுதும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இன்னும் அவருடைய கை நீட்டியபடியே இருக்கிறது. அடுத்த நியாய தீர்ப்பு வருகிறது. இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தும் ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரை தேடி போகாமல், கர்த்தரை தேடாமல் அப்படியே இருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி போய் அவர் பாதத்தில் விழுந்து தாவீதையாவை போல ஜெபிக்கவெல்லாம் இல்லை. மனம் திரும்பி ஜெபிக்கலாம் அல்லவா? நாங்கள் செய்த பாவம் என்பதை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து மனம் திரும்பலாம் அல்லவா? எதுவும் செய்யவில்லை. அப்படியே இருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். ஒரு அடி அடித்து பார்க்கிறார் கர்த்தர். இப்பொழுதாவது தங்களை தாழ்த்தி என்னிடத்தில் வருகிறார்களா என்று. அதையும் அவர்கள் செய்யாத பொழுது கர்த்தர் இன்னொரு நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரே நாளிலே இஸ்ரேல் தேசத்தின் தலையையும் வாளையும் அடித்து போடுவேன். தலையையும் வாளையும் கிளையையும் நாணலையும் வெட்டி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்து விட்டார். ஒரே நாளில் நடக்கும். தலை என்றால் இஸ்ரவேல் தேசத்தின் மூப்பர்கள். வாள் என்றால் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள், பொய் பேசுகிறவர்கள், பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை தப்பான வழிகளில் நடத்துகிறவர்கள் தான் வாள். இப்படி பெரியோர்களையும் சிறியோர்களையும் அடித்து போட்டு ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் இருக்கிறார்கள். ஜனங்களை ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிற பெரியோர்களாய் இருப்பவர்கள், தேசத்தின் அதிபதிகள், தேவாலயத்தின் பெரியோர்கள், இவர்கள் எல்லாம் ஏமாற்றுக்காரர்களாய் மாறி போய் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் ஜனங்கள் இப்படி பாவம் செய்திருக்கிறார்கள். அதாவது வழி நடத்துகிறவர்கள் பரிசுத்தமாய் இருந்தால்தான் தேசம் நல்லபடியாக இருக்கும். தேசமாய் இருந்தாலும், தேவாலயத்து ஆசாரியர்களாய் இருந்தாலும், தேவாலயத்தில் பணிபுரிகிறவர்களாய் இருந்தாலும், அதாவது இன்றைய நிலைக்கு சொல்ல வேண்டும் என்றால் உலகெங்கும் இருக்கிற திருச்சபையின் போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் மேய்ப்பர்களும் சுவிசேஷகர்களும் எல்லோருமாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்தமாய் இருந்து உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதே போல அரசாங்க அதிகாரிகளும் தலைவர்களும் அவர்களும் அப்படி பரிசுத்தமாய் இருக்கும்போது ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருப்பார்கள். அதிகாரம் வகிப்பவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் அவர்கள் தீமை செய்தால் ஜனங்களும் அவர்களை பின்பற்றி கெட்டு போவார்கள். இதுவே வேதம் சொல்லுகிற கருத்தா இருக்கிறது. இந்த இடத்தில் கர்த்தர் இதைதான் சொல்லுகிறார். வழி நடத்துகிறவர்கள் எத்தராய் இருக்கிறார்கள். எத்தர்கள் என்றால் ஏமாற்றுக்காரர்கள், பொய் பேசுகிறவர்கள் என்று பொருள். ஏமாற்றுக்காரர்களால் வழி நடத்தப்படுகிற ஜனங்கள் நாசம் அடைகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஜனங்கள் நாசமாய் போவதற்கு அந்த அதிகாரிகள் வழி நடத்துகிறார்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் தவறாய் ஜனங்களை வழி நடத்தி நாசமாக்குகிறார்கள் என்பது பொருள். இது உயிர் கொல்லப்படுகிறது, பாவம் பெருகுகிறது, மனம் கெட்டு போகிறது, பரிசுத்தம் இல்லை, பாவம் சூழ்ந்து கொள்கிறது, கொல்லாத சாத்தானின் ஆளுகை பெருகுகிறது, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை குறைகிறது. இந்த நிலையை யார் ஏற்படுத்துகிறார்கள் என்றால் தேசத்தின் தலைவர்கள், மூப்பர்கள். அதனால் கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். இப்படி 3 முறை அடித்தும் இப்படியாக செய்கிறார். இப்படி அவர்கள் செய்வதினால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய வாலிபர்கள் மேல் கர்த்தர் இறங்குவதில்லை. அவர்களின் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கூட கர்த்தர் இறங்க மாட்டார். ஏனென்றால் அவர்களும் திக்கற்றவர்கள், விதவைகள், வாலிபர்கள் என்றால் அவர்கள் தாழ்ந்த இருதயத்தோடு இருப்பார்கள், தாழ்மையாய் இருப்பார்கள் என்று பொருள். ஆனால் அவர்களும் ஏகமாய் கெட்டு போனார்கள். மனமேட்டுமை கொண்டு திரிந்தால் விதவைகளாய் இருப்பவர்களும்
அனாதைகளாய் இருப்பவர்களும் இப்படிப்பட்ட மன மேட்டிமை கொண்டிருந்தால் கர்த்தர் அவர்களுக்கும் இறங்க மாட்டார். அவர்கள் எல்லோரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் விதவைகளும் திக்கற்றவர்களும் வாலிபர்களும் இவர்களே மனமேட்டிமையாய் இருந்தால் எல்லா சௌகரியமும் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்களும் பெரிய மனிதர்களும் எப்படி இருப்பார்கள்? இதை விட அதிகமாக தான் இருப்பார்கள். அதனால்தான் கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுக்கு, தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கே நான் இறங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைக்காது. எல்லாருடைய வாயும், பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாரும் கெட்டு போனார்கள். யாரிடத்திலும் மன தாழ்மை இல்லை, பெருமை மேலோங்கி இருந்தது. அதனால் இவை எல்லாவற்றினாலும் கர்த்தருடைய கோபம் பெருகிற்று. அவர் கோபம் அடைந்து அவர்கள் எல்லாருடைய வாயும் ஆகாமியம் பேசும். எல்லாரும் பாவத்தை பேசுகிறார்கள், பாவம் செய்வதையே வாழ்க்கையாயிருக்கிறார்கள். பேச்சில் பாவம், இருதயத்தின் நினைவுகளில் பாவம், செயல்களில் பாவம், பாவத்தை ஒரு பெருமையாக நினைக்க தொடங்கி விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலை மிகவும் பெருகின பாவம். இதெல்லாம் நடந்தும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தும், இப்படி அவர்கள் இருப்பதினால் நியாய தீர்ப்பு வருகிறது. அப்படி வந்தும் கர்த்தர் அவர்கள் இன்னும் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் நீங்கவில்லை. கர்த்தருடைய கரம் நீட்டியபடியே இருக்கிறது. இன்னும் துன்பம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகாமியமானது அக்கினியை போல எரிகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய பாவம், இஸ்ரவேலரின் பாவம் அக்கினியை போல எரிகிறது. அந்த பாவம் ஏதோ ஒரு இடத்தில் பற்ற வைத்து அதை எரிந்து முடிந்தது என்று இல்லாமல் எங்கும் பரவி கொண்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் பெருகிற்று என்று பொருள். அது முட்செடியையும் நெருஞ்சிலையும் பட்சிக்கும். ஆகாமியம் முட்செடியையும் நெருஞ்சிலையும் பட்சிக்கும். முள் செடிகள் என்றால் உயரமா இருக்கிற முள் செடிகள். நெருஞ்சில் என்றால் நெருஞ்சில் முள். அந்த செடியானது தரையில் படர்ந்து செல்லும். அது 1 இன்ச் நில அளவுதான் வளரும், அதற்கு மேல் உயரம் வளராது. சிறிய அப்படியே தரையில் படர்ந்து, அப்படியே ஒரு துணியை விரித்தார் போல படர்ந்துதான் அது வளரும். தரையிலேயே படர்ந்து கொண்டிருக்கும் கொடி போல. அந்த நெருஞ்சில் முள்ளும் பற்றி எரியும் என்று பொருள். இதே உதாரணத்தை 8, 7 அதிகாரங்களிலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நெருஞ்சில் முள் முட்செடி என்று. இதன் பொருள் முள் என்றாலே பொல்லாத ஆவிகள் என்று பொருள். வேதாகமத்தின்படி பொல்லாத ஆவிகளின் ஆளுகை அந்த ஜனங்கள் மேல் இருந்ததினால் அவைகள் எல்லாம் பட்சித்து போடப்படுகிறது. நியாய தீர்ப்பு வந்து தீயவர்கள் அழிக்கப்படுகிறார்கள், பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் என்று. அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். அவர்கள் பாவம் அவர்களை பட்சிக்கும். அதாவது இவர்கள் எந்தெந்த பாவம் செய்தார்களோ அந்தந்த பாவத்திற்குரிய பொல்லாத ஆவிகளே அவர்களை ஆளுகை செய்து அவர்களை அழித்து போடும். இது எப்படி நடக்கும் என்றால், ஒரு மனிதன் பெருமைப்பட்டு அலைகிறான் என்றால் அந்த பெருமைக்குரிய ஆவி என்று ஒன்று உண்டு. அந்த பெருமையின் ஆவி அவர்களை ஆளுகை செய்து அவர்களை கொன்று போடும், அழித்து போடும். அப்படி என்றால் பெருமை பிடித்தவர்களுக்கு தலையில் பாதிப்பு வந்து அவர்கள் அழிந்து போவார்கள். ஒரு மனிதன் கண்களின் இச்சைக்கிடம் கொடுத்து அதிகமாய் பாவம் செய்தவனானால் கண்களுக்குரிய ஆவி, கண்ணை தாக்கும் ஆவிகள் இருக்கிறது, அந்த பொல்லாத ஆவிகள் தாக்கி அவர்களை அழித்து போடும், கண் பார்வை இல்லாமல் பண்ணும். இப்படி மிகப்பெரிய எல்லா பாவங்களையும் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பாவத்தின் நிமித்தம் வலு சர்ப்பத்தின் ஆவி வந்து அவர்களை கொன்று போடும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இவையெல்லாம் கர்த்தர் நியாய தீர்ப்பாய் கொடுப்பது. எந்த மனிதன் எந்த பாவம் செய்கிறானோ அந்த பாவத்திற்கே கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுவார். நீ இதைதானே தேடி போனாய், நீ அங்கேயே போ. நீ இதை சாப்பிட நினைத்தால் நீ இதையே சாப்பிடு. நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ அடைந்து கொள் என்று கர்த்தர் விட்டு விடுகிறார். நான் குழியில் தான் போய் விழுவேன் என்றால் விழுந்து கொள், நான் கடலில் தான் விழுவேன் என்றால் போய் விழுந்து கொள் என்று விட்டு விடுகிறார். சொல்லி சொல்லி பார்ப்பார். அதற்கு பின்பு என்னதான் செய்ய? விட்டு விடுவார். கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். நம் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோமோ அப்படிதான். நாம் பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறோம். சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது கொஞ்சம் மிரட்டி சொல்லுவோம். கொஞ்சம் வளர்ந்து விட்டால், மகனே மகளே இதை செய்யாதே, இது தவறு, பாவம், இதனால் தீமை வரும் என்று சொல்லுவோம். ஆனால் கேட்க மாட்டோம் என்று மீறி செய்யும் போது விட்டுவிட வேண்டியதுதான். போய் பட்டு தீர் என்று. இதுதானே நாம் பெற்றோர்கள் செய்கிறோம்.
அதே காரியத்தை தான் அங்கு கர்த்தரும் செய்கிறார். அவர்கள் சொல்லி சொல்லி கர்த்தரை எத்தனையோ முறை எச்சரித்தும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசியும் இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. முடிவு, அவர்கள் தண்டனையை அனுபவிக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால், பெரும் கோபத்தினால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாகிறார்கள். தேசம் அந்தகாரப்படுகிறது, தேசம் இருண்டு போகிறது, பொல்லாத ஆவிகளால் சூழப்பட்டது என்று பொருள். ஜனங்கள் அக்கினிக்கு இரையாகிறார்கள். அப்படி என்றால் பெரும் தீங்கு வந்து, யுத்தங்கள் வந்து, நோய்கள் வந்து, பலவித துன்பங்களை அடைந்து பலர் இறந்து போகிறார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். தன் சகோதரனை கூட கொல்லுகிற மனம், கொலை செய்யும் மனமுடைய மனிதர்களாய் போகிறார்கள். அப்படிப்பட்ட நிலை வருகிறது. சொந்த சகோதரனால் கொல்லப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். வலது புறத்தில் பட்சித்தாலும் திருப்தி அடையார்கள், இடது புறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள். திருப்தியே இருப்பதில்லை. எதை சாப்பிட்டாலும் எதை செய்தாலும் திருப்தி அடையாமல் இருக்கிறார்கள். அவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தையே தின்பான், தன் கையையே தான் கடித்து தின்பதை போல அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். இதன் பொருள் என்னவென்றால், மிகுந்த பஞ்சம் உண்டாகும் என்பது ஒரு பொருள். எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அவர்களுக்கு பசி தீராது. இன்றும் சில வியாதிகள் இருக்கிறது. அந்த வியாதி வந்தால் பசித்து கொண்டே இருக்கும். பொதுவாக சுகர் வந்தால் என்று சொல்வார்கள். அதிகமாய் பசிக்கும், ஆனால் அதிகம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் மிகவும் ஆபத்தாய் முடிந்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி சாப்பிட சொல்வார்கள் மருத்துவர்கள். இப்படி அதிகமாய் பசித்து கொண்டே இருப்பதும் ஒரு வியாதியின் தன்மை. இதுவும் கர்த்தருடைய கோபத்தின் விளைவு என்று வேதம் சொல்லுகிறது. பசித்து கொண்டே இருக்கும். வலது புறம் சாப்பிட்டாலும், எப்பொழுது சாப்பிட்டாலும் பசித்து கொண்டே இருக்கும். எதையாவது சாப்பிடலாமா சாப்பிடலாமா என்று இருக்கும். இதுவும் நம்முடைய பாவத்தினால் கர்த்தர் கொடுக்கிற நியாயத்திற்கு. பாவம் செய்யும் பொழுது எதுவுமே நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க மாட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். தண்டனை வந்தால் மட்டும் கர்த்தரிடம் போய் தேடுவோம். அப்பா என்னை காப்பாற்றும் காப்பாற்றும் என்போம். எவ்வளவு மதியினமாக, எவ்வளவு பெருமையோடு அகந்தையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனித இனம். சற்று யோசித்து பார்ப்போம். நல்வாழ்வு வரும்பொழுது கர்த்தரே இதை கொடுத்தார் என்று மனத்தாழ்மையாய் அவர் திருப்பாதம் சரணடைகிறோமா? அதுவே சிறந்த வழி. நல்வாழ்வு வாழும்போது கர்த்தரிடத்தில் சரணடைந்து விட்டால் தீமை வரவே வராதே. எல்லாம் நலமுமாய் இருந்தால் உலக இச்சைகளுக்கு இடம் கொடுப்பது, பின்பு பாவம் வந்தால் அப்பொழுது கர்த்தரை தேடுவது, இந்த பழக்கத்தை மனித இனம் விட்டுவிட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது இஸ்ரவேலின் கோத்திரமான 2 கோத்திரங்கள் இருந்தது, எப்ராயிம், மனாசே. 10-2. இந்த எப்ராயிம் மனாசேயையும், மனாசே எப்ராயிமையும் கொல்லும் என்று நியாயத்தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இவர்கள் எல்லோரும், எப்ராயிம், மனாசே 2 கோத்திரத்தாரும் யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள். விரோதித்துக் கொண்டு, எதிர்த்து கொண்டு இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் சகோதரர்களே. இதையெல்லாம் நடந்த பின்பும் இன்னும் கர்த்தருடைய கோபம் தீராமல் அவருடைய கை நீட்டியபடியே இருந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இதன் பொருள் என்ன? கர்த்தரை கோபமூட்டுவது மிகவும் தவறு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. தெரியாமல் செய்தாலும் உடனே மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து விட வேண்டும். எப்பொழுதும் மனத்தாழ்மையோடு இருந்தால் பாவம் வராது. மனத்தாழ்மை வேண்டும். நான் சிறியவள், நான் சிறியவன் என்ற எண்ணம். எதை என்றாலும் நம் சிறு பிள்ளை என்ற நினைப்பு இருந்தால் நாம் தகப்பனிடம் போய் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு செய்வோம் அல்லவா? அது போல சிறு குழந்தையா இருக்கும் பொழுது நாமும் இப்பொழுதும் சிறு பிள்ளைகளே, கர்த்தரிடம் கேட்டு செய்வோம், கர்த்தரிடம் கேட்டு செய்வோம் என்ற வார்த்தையை தினந்தோறும் சொல்லிக்கொண்டு எதை எடுத்தாலும் கர்த்தரை கேட்டு செய்தால் நாம் தாழ்மை உள்ளவர்களாக பெரும் பாவத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகாமல் தப்பித்து கொண்டு வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பையும் நினைத்து பார்க்க வேண்டும். மழையே இல்லை என்று சொல்கிறோம். சில நேரம் வெள்ளம் வந்து பயிர்கள் அழித்து போய்விட்டது.
கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தரை தான் நோக்கி கூப்பிடுகிறோம், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருகிறது என்று புலம்புவார் உண்டு. யோசித்து பார்ப்போம். பண்ணும் அக்கிரமத்தை எல்லாம் பண்ணி கொண்டிருந்தால் கர்த்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரா? கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தா அல்லவா? நாம் அவர் சொத்து அல்லவா? அவருக்கு சொந்தமானவர்கள் அல்லவா? நமக்கு அவர் நீதியின்படி நியாயத்தீர்ப்பு செய்ய வேண்டியதல்லவா? என்றாவது நாம் அதை யோசித்து பார்க்கிறோமா? நமக்கு ஒரு பாடு வந்தது, துன்பம் வந்தது என்றால் துடிக்கிறோம். கர்த்தரிடம் சென்று முறையிடுகிறோம். கர்த்தாவே, எனக்கு ஏன் இப்படி வந்தது என்று கேட்கிறோம். கேட்கக்கூடாது. நம்முடைய குற்றங்களும் பாவங்களும் ஏராளமானது. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தண்டனை கொஞ்சம்தான், அளவு மிகவும் குறைவு. அதை தான் நாம் தாங்க முடியாமல் கத்திக்கொண்டு திரிகிறோம். யோசித்து பார்ப்போம். மனதில் தாழ்மையை வைத்துக் கொள்வோம். நாம் எந்நேரத்திலும் தெரிந்தோ தெரியாமலோ, நம்மை அறியாமல், நம் இருதயத்திற்கு உணர்வு இல்லாமல், உணராமலும் அறியாமலும் அநேகம் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தனி மனிதனாக, குடும்பமாக, சமுதாயமாக, தேசமாக, உலக ஜனமாக, இப்படி பல விதங்களில் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை கோபமூட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கோபம் வராமல் இருக்குமா? சரி, கர்த்தர் கோபப்பட்டு தண்டித்து தீயவர்களை அழிக்கவில்லை என்றால் அந்த தீமை முடிவுக்கு வர வேண்டாமா? ஏசாயா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைய நாளில் நமக்கு மிக மிக தேவையான ஆலோசனைகளையும் மன நிம்மதி தரும் பல வார்த்தைகளையும் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதாவது வேத வசனங்கள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. அந்த காலம் இந்த காலம் என்று இல்லை. எல்லா காலங்களுக்கும் மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத நம் தேவன், அவருடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தையும் மாறாதது. இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அந்த காலத்தில் நடந்தது என்று வரலாறு மட்டும் அல்ல, அன்று கர்த்தர் எப்படி செயல்பட்டாரோ அவர்தான் மாறாதவராயிற்றே, என்றும் அப்படித்தான் செயல்படுவார். அதை நாம் உணர்ந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் மன நிம்மதி அடையவும், நம் வாழ்க்கையை சரியாக சமாதானமாக வாழவும் இந்த வசனங்கள் உதவுகிறது. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நம் மனதை உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் சமாதானப்படுத்தக்கூடியதாகவும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவும் ஆறுதலான வார்த்தைகளாகவும் இருக்கிறது. அதை குறித்து சற்று நாம் விவாதிப்போம். இதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் 2 பிரிவாக பிரிந்திருந்தார்கள். அப்படி இருக்க யூதர்கள் கர்த்தருக்கு ஓரளவாவது பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். இஸ்ரவேலர்கள் அதிகமாய் அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்க இஸ்ரவேலர்கள் சீரியர்கள் என்னும் அந்நிய பக்கத்து தேசத்து ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு, அதாவது சிரியாவோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலர்கள் தங்கள் சொந்த சகோதரரான யூதாவுக்கு சண்டை போட வந்தார்கள். அப்படி தன் சகோதரரோடு சண்டை போட வந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி யூதர்களின் ராஜாவாகிய ஆகாசிடம் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் பேசி இருந்தார் ஏசாயா தீர்க்கதரிசியிடம். அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், என்னை நம்புங்கள், என்னை விசுவாசித்து நீ அமைதியாயிரு, உனக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்று யூதாவின் ராஜாவாகிய ஆகாசுக்கு சொன்னார். கர்த்தருடைய ஜனமாய் இருந்த யூதாவின் கோத்திரத்தாருக்கு. அப்படி சொல்லும் பொழுது ஆகாஸ் அதை விசுவாசித்து அமைதியா இருந்திருக்க வேண்டும். ஒன்றும் செய்ய சொல்லவில்லை கர்த்தர், அமைதியா இரு என்றுதான் சொன்னார். ஒன்றும் செயல்படாமல் அமைதியா இரு என்றே கர்த்தர் சொன்னார். ஆனால் ஆகாஸ் அப்படி இருக்கவில்லை. அதற்கு பதிலாக தன்னிடத்தில் இருந்த தங்கம் வெள்ளி, அரசு கஜானாவில் இருந்த தங்கம் வெள்ளியையும், தேவாலயத்தில் இருந்த பொக்கிஷங்களில் இருந்த தங்கம் வெள்ளி போன்ற காரியங்களையும், 1000 வெள்ளிக்காசு போன்றவைகளை எல்லாம் எடுத்து அசீரிய வேற தேசத்து, அதாவது யூதாவுக்கு உறவாக, யூதாவுக்கு உதவி செய்யும்படியாக இன்னொரு தேசத்து, அசீரிய ராஜா என்ற அசீரிய தேசம் என்பதும் அந்நிய தேசமா இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள், அவர்களோடு சேர்ந்து கொண்டு
அவர்களிடத்தில் போய் என்னுடைய பொக்கிஷங்கள் இந்த 1000 வெள்ளிக்காசு தங்க காசுகளை எல்லாம் நான் தருகிறேன், இதையெல்லாம் காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக யுத்தம் செய்து இஸ்ரவேலரையும் சீரியாவையும் நீங்கள் அழித்து போட வேண்டும், அவர்களை வெற்றி பெற வேண்டும் என்று யூதா அசீரியாவை போய் நம்புகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் 2 பிரிவாய் இருக்கிறார்கள். 2 பிரிவினரும் கர்த்தரை நம்பவில்லை. இஸ்ரவேலர்களும் நம்பவில்லை, பிரிந்திருக்கிற யூதாவும் நம்பவில்லை. அவர்கள் ஒரு அந்நியரோடு சேர்ந்து கொண்டார்கள், இவர்கள் ஒரு அந்நியரோடு சேர்ந்து கொண்டார்கள். இப்படி இருக்க கர்த்தருடைய கோபம் வராமல் என்ன செய்யும்? கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா யூதாவுக்கு பேசியும் ஆகாஸ் ராஜா கேட்க, இது கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த கோபத்தை உண்டாக்கும் செயலா இருந்தது. இப்படிப்பட்ட நிலவரம் நடந்த பின்பு அசீரியா ராஜா தான் வாக்கு கொடுத்தபடி இந்த 1000 வெள்ளிக்காசுகளை யூதாவிடம் வாங்கி கொண்டு கர்த்தருடைய ஜனத்திடம் வாங்கி கொண்டு இஸ்ரவேலர்களையும் சீரியர்களையும் வெற்றி பெற்று விட்டார். அவருடைய படைபலத்தினால் வெற்றி பெற்று விட்டார், முடிந்தது. ஆனால் கர்த்தருடைய கோபம் யூதாவின் மேல் ஆகாஸ் ராஜாவின் மேல் வந்தது. கர்த்தர் கோபம் கொள்ளாமல் என்ன செய்வார்? இப்படி யாருமே கர்த்தரை நம்பாமல் தங்கள் விருப்பத்திற்கு கர்த்தருக்கு விரோதமான செயல்களை சாத்தான் தூண்டிவிடும் வழியெல்லாம் கேட்டுக்கொண்டு திரிந்தார்கள். இதன் விளைவுதான் இப்படியாக வந்தது. இதெல்லாம் நடந்து முடிந்த பின்பு கர்த்தருடைய கோபம் யூதா ஜனங்கள் மேல் வந்தது. இதற்கு அடுத்த சம்பவங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும். ஒரு வழக்கு வருகிறது என்றால் அதில் ஏழைகள் பக்கம் நில்லாமல் நீதி எந்த பக்கம் இருக்கிறது, நியாயம் எந்த பக்கம் இருக்கிறது என்பதை தான் ஒரு ராஜா பார்க்க வேண்டும். அதன்படி நீதியின்படி நீதி யார் பக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு சாதகமாக தான் பேச வேண்டும். இதுதான் ஒரு தேசத்தின் அதிபதியாய் இருந்தாலும், அதிகாரம் வகிப்பவர்களாய் இருந்தாலும், தேசத்தின் ராஜாவாய் இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமை. இப்படி இருந்தால்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அப்படி நடக்கவில்லை. யூதா தேசத்தில் நடக்கவில்லை. என்ன நடந்தது என்றால் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன அக்கிரமம் நடந்தது? ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும். பணக்காரர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நியாயம் செய்து விடுவது, அவர்களுக்கு சாதகமான நியாய தீர்ப்பு கொடுத்து விடுவது. ஏழைகள் அடிக்கப்படுவது, துன்பப்படுத்தப்படுவது, ஜெயிலில் போடுவது போன்ற தண்டனைகள் நிறைவேறின ஏழைகள் என்பதினால். இது அக்கிரமமா இல்லையா? இப்படிப்பட்ட காரியம்தான் அங்கு நடந்தது. என் ஜனத்தின் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும். ஏழைகள் என்றால் பண வசதி இல்லாதவர்கள். சிறுமையானவர்கள் என்றால் அதாவது பெண்களாய் வயதான பாட்டியாய் இருக்கலாம், அவர்களுக்கு யாரும் பிள்ளைகள் இல்லாதவர்களாய் இருக்கலாம், அனாதையாய் இருக்கலாம். பணம் இருந்தாலும் கூட, சொத்து சுகம் இருந்தாலும் கூட அவர்கள் உதவியற்றவர்களாக, மனித தயவு இல்லாதவர்களாக, அல்லது பிள்ளைகள் இல்லாதவர்களாக, ஊனமுற்றவர்கள், வயதான பெண்கள், சிறு பிள்ளைகள், இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், அதாவது உதவி தேவைப்படுகிறவர்கள், இவர்கள் எளியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏழை என்றால் பணம் மட்டும் இல்லாதவர்களை ஏழை என்று சொல்வார்கள். எளியவர்கள் என்றால் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை, நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ஊனமற்றவர்கள், இப்படிப்பட்ட அடுத்தவர் உதவி, பணம் இருந்தாலும் மற்றவர் உதவி தேவை என்ற நிலையில் இருந்து தாழ்த்தப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், மற்றவர்கள் யாராவது நமக்கு உதவுவார்களா என்ற நிலையில் இருப்பவர்கள், எல்லாம் சரியா இருந்தும் ஏதாவது ஒரு பொல்லாத மனிதனிடத்தில் கொடுமையில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள், நம்மை யாராவது விடுவிக்க மாட்டார்களா, நமக்கு யாராவது சுதந்திரம் தர மாட்டார்களா, நம்மை இந்த மனிதன் இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறானே என்ற நிலையில் இருக்கிற ஜனங்களும் எளியவர்களா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் அப்படிப்பட்டவர்களின் நியாயத்தை புரட்டுவதும், விதவைகளை சூறையாடவும். விதவையாய் இருப்பவர்கள், கணவனை இழந்து விதவையாய் இருக்கிறவர்களை, கணவன் துணை இல்லாமல் இருக்கிற தனிமையா இருக்கிற பெண்களை சூறையாடுதல் என்றால் அவர்களுடைய பொன் பொருள் எந்த பொருள்களாய் இருந்தாலும் பணம் போன்றவைகளை பறித்து கொள்வது, ஏமாற்றி பறித்து கொள்வது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்பவர்களும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். என்ன செய்வது? யார் நமக்கு உதவி இல்லையே, நம் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற நிலையில் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் இல்லை, வழிநடத்த ஆள் இல்லை, என்ன செய்வதென்று தெரியாது தத்தளிக்கிற சிறு பிள்ளைகளா இருக்கலாம், முதியவர்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை கொள்ளையிடுவது, அவர்களிடத்தில் இருக்கிற பொன் பொருள் போன்றவற்றை கொள்ளையிடுவதும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம்
யூதா தேசத்தில் நடந்து வந்தது, கர்த்தருடைய ஜனங்களின் மத்தியில் நடந்து வந்திருக்கிறது. இது எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இன்னும் என்னென்ன நடந்தது என்று பார்க்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தரை கோபமூட்டுகிற செயல். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அன்று அது நடந்தால் இன்று என்ன நமக்கு என்று நினைக்க கூடாது. இப்படியெல்லாம் நடந்தால் கர்த்தருக்கு எப்படி கோபம் வரும், அவர் எப்படி நியாய தீர்ப்பு கொடுப்பார், நமக்கு என்ன நடக்கும் என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு போதிக்கிறது. இன்றைய காலத்தில், இன்றைய நாளில் நம் வாழ்க்கைக்கு இது பயன்படுகிறது. அதனால் சற்று கவனமாய் நாம் இதை படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து விலகி கொள்ளவும், கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்கவும் வழிவாய்ப்பு உண்டு. இதில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் அநியாயமாய் தீர்ப்பு செய்வது, அதாவது ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் நமக்கு வேண்டியப்பட்டவர்கள், நம் உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், இவர்கள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பலன் தருவார்கள் என்று நினைத்து கொண்டு நீதியின் பக்கம் இல்லாமல் அநீதியாக தன்னுடைய சுயநலத்திற்காக, ஆதாயத்திற்காக தவறு செய்வது, பெருமைக்காக அவர்கள் பக்கம் அநியாயமாய் தீர்ப்பு செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களும் அங்கு இருந்தது. அதாவது யூதா தேசத்தில் கர்த்தருடைய ஜனங்களின் மத்தியில் இதெல்லாம் இருந்தது. கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ! கொடுமைப்படுத்தக்கூடிய ஜனங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய கட்டளைகள், அதிகாரங்கள் செய்வது. அதிகாரம் வகிப்பவர்கள் பிறரை கொடுமைப்படுத்தக்கூடிய சட்டத்திட்டங்கள் சுயநலத்திற்காகவும் பெருமைக்காகவும் பிறரை துன்பப்படுத்தக்கூடிய சட்டத்திட்டங்களை எழுதுவது. இப்படியெல்லாம் செய்தால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ! அதாவது துன்மார்க்கம், அக்கிரமம், அநியாயம், கர்த்தருக்கு அருவருப்பானது, கர்த்தரை கோபமூட்டுகிற செயல், இதெல்லாம் இப்பொழுது நாம் கவனியுங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்று நம்முடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இது நாம் அறிந்ததே. இப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பாதிக்கப்படும் பொழுது மட்டும் சில காரியங்களை நினைத்து கொந்தளித்து விட்டு விட்டுவிடுவோம். நாம் ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம், அங்கு நம்மிடத்தில் லஞ்சம் கேட்கிறார்கள் என்றால் நமக்கு கோபம் வரும். ஐயோ, இவ்வளவு பணம் கேட்கிறார்களே என்று சிலர் கோபப்படுவதுண்டு. ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அநியாயம் இழைக்கப்படும் போதெல்லாம் நாம் கொதிப்போம், பின்பு அடங்கி விடுவோம். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேசத்தில் இப்படிப்பட்ட தீமைகள் இருக்கிறது என்பதை நாம் என்று அறிந்து உணர்ந்து கொள்கிறோம். சரி, இப்படி இருக்கிறது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையும் கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பையும் நினைத்து பார்க்க வேண்டும். மழையே இல்லை என்று சொல்கிறோம். சில நேரம் வெள்ளம் வந்து பயிர்கள் அழித்து போய்விட்டது. கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தரை தான் நோக்கி கூப்பிடுகிறோம், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருகிறது என்று புலம்புவார் உண்டு. யோசித்து பார்ப்போம். பண்ணும் அக்கிரமத்தை எல்லாம் பண்ணி கொண்டிருந்தால் கர்த்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரா? கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தா அல்லவா? நாம் அவர் சொத்து அல்லவா? அவருக்கு சொந்தமானவர்கள் அல்லவா? நமக்கு அவர் நீதியின்படி நியாய தீர்ப்பு செய்ய வேண்டியதல்லவா? என்றாவது நாம் அதை யோசித்து பார்க்கிறோமா? நமக்கு ஒரு பாடு வந்தது, துன்பம் வந்தது என்றால் துடிக்கிறோம். கர்த்தரிடம் சென்று முறையிடுகிறோம். கர்த்தாவே, எனக்கு ஏன் இப்படி வந்தது என்று கேட்கிறோம். கேட்கக்கூடாது. நம்முடைய குற்றங்களும் பாவங்களும் ஏராளமானது. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தண்டனை கொஞ்சம் தான், அளவு மிகவும் குறைவு. அதை தான் நாம் தாங்க முடியாமல் கத்திக்கொண்டு தெரிகிறோம். யோசித்து பார்ப்போம். மனதில் தாழ்மையை வைத்துக் கொள்வோம். நாம் எந்நேரத்திலும் தெரிந்தோ தெரியாமலோ, நம்மை அறியாமல், நம் இருதயத்திற்கு உணர்வில்லாமல், உணராமலும் அறியாமலும் அநேகம் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தனி மனிதனாக, குடும்பமாக, சமுதாயமாக, தேசமாக, உலக ஜனமாக, இப்படி பல விதங்களில் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை கோபமூட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கோபம் வராமல் இருக்குமா? சரி, கர்த்தர் கோபப்பட்டு தண்டித்து தீயவர்களை அழிக்கவில்லை என்றால் அந்த தீமை முடிவுக்கு வர வேண்டாமா? அல்லது கொஞ்சம் குறைக்கப்படவாது வேண்டாமா? கொஞ்சமாவது நல்ல மனிதர்கள் இருக்க வேண்டாமா? தீமை பெருகிக்கொண்டே போகட்டும் என்று கர்த்தர் விட்டு விட்டார். ஒரு மனிதன் கூட நல்லவன் இருக்க முடியாதே. உலகத்தில் எல்லோரையும் கெடுத்து விடுவார்கள். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்தில் ஒரு நீதிமான் இருந்தால் அந்த மனிதன் படுகிற பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது. நோவாயாவின் காலத்தில் உலகெங்கும் துன்மார்க்கம் இருந்தது. நோவாயாவின் குடும்பம் மட்டுமே
நீதியாய் இருந்தது. நோவாயா கத்தி கத்தி பிரசங்கித்தார். 100 வருடம் சொல்லி இருக்கிறார், மழை வந்து அழிய போகிறீர்கள், மனம் திரும்புங்கள் என்று. நீதியை பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய காதுகளில் ஏறிற்று? 100 வருடம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 6 மாதம், 1 வருடம் அல்ல, 100 வருடம் பிரசங்கித்தார். கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார் அந்த ஜனங்களை அழிப்பதற்கு முன்பாக. 100 வருட பொறுமையை யோசித்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, அதன் பிறகு 7 நாளும் கொடுத்தார். கர்த்தர் இத்தனை வாய்ப்புகளையும் கொடுத்து பார்த்தார். கடைசி வரைக்கும் ஒரு மனிதனும் மனம் திரும்பி பிழைக்குள் வரும் அளவுக்கு திருந்தவில்லையே. இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாம் உணர்ந்தவர்களாக, கர்த்தர் மேல் குற்றம் சாட்டாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். யோசித்து பார்ப்போம். நாம் செய்யும் அக்கிரமங்களை எல்லாம் செய்துவிட்டு எனக்கு ஏன் இது வந்தது என்று கேள்வி கேட்கலாமா? நாம் என்ன செய்கிறோம் என்பதை என்றாவது யோசித்து பார்த்தால் இந்த கேள்வியே நம் மனதில் வராது. நாம் பிறருக்கு என்ன செய்கிறோம்? இன்னும் சொல்ல போனால், நீதி எது, நியாயம் எது, தர்மம் எது, கர்த்தருக்கு பரிசுத்த வாழ்வு எது என்று தெரியாமலேயே இருக்கிறோம். அதெல்லாம் எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேத புத்தகத்தில் 10 கட்டளைகளும் அதனுடைய விளக்கமாக வேதாகமம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 கட்டளைகளின் விளக்கம் தான் பைபிள் முழுவதும். இதையெல்லாம் நம் கைகளில் கொடுத்து படித்து பார்த்து திருந்தி வாழுங்கள் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை வருடமாக நம் கைகளில் வேத புத்தகம் இருக்கிறது? எத்தனை நாள் நாம் அதை எடுத்து விரித்து படிக்கிறோம்? ஒரு முறையாவது முழுமையாக படித்திருக்கிறோமா? மனசாட்சியோடு யோசித்து பார்ப்போம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு நாளும் 1 மணி நேரம், குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நாம் செலவிட்டாலே போதுமானது. 4-5 அதிகாரம் தினமும் படிக்கலாம். வருடத்தில் ஒரு முறை படிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை படிக்கும் போது ஒவ்வொரு விதமான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அறிவை கற்றுக்கொள்ளலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் அறிவாக திகழலாம். பரலோகம் சேர்வதற்கும் நமக்கு பரிசுத்தம் உண்டாகும். தெளிந்த புத்தி, மன நிம்மதி, அமைதி, சமாதானம் எல்லாம் கிடைக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல், எனக்கு சமாதானம் இல்லை, எல்லோருக்கும் நோய் வருகிறது, கிறிஸ்தவர்களுக்கும் நோய் வருகிறது என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவர்களாய் நாம் இருந்தால் தானே அதை குற்றப்படுத்த முடியும். கிறிஸ்தவர்கள் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்து யார்? யோவான் 1 அதிகாரத்தை பார்க்கலாமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தைதான் குமாரன், வார்த்தைதான் தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன். அந்த வார்த்தை மாம்சமாயி இயேசு கிறிஸ்துவானார். அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அப்படியானால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களால் வேதம் வாசிக்காமல் இருக்க முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்றால் வசனத்தை வாசிக்க வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிற எந்த மனிதனாலும் வேதம் வாசிக்காமலும் ஜெபிக்காமலும் இருக்க முடியாது. இருக்க நினைத்தாலும் முயற்சி செய்தாலும் முடியாது. மனம் வாஞ்சிக்கும், தேடும், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று ஆவலாய் இருந்து கொண்டே இருக்கும். சும்மா இருக்க முடியாது. அந்த காலத்தில் இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் சம்பவம் நடந்தது. அந்த ஜனங்களின் அக்கிரமங்களின் நிமித்தம் கர்த்தர், அதாவது அவர்கள் செய்த உச்சகட்ட பாவம் என்பது அசீரிய ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடம் தேடி போய் 1000 தங்க காசு வெள்ளி காசு கொடுத்தது, தன்னை காப்பாற்றிக் கொள்ள. யூதர்கள் இதை செய்யக்கூடாது அல்லவா? கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அமைதியா இருந்திருக்க வேண்டும். ஆகாஸ் ராஜா அதை செய்யவில்லை. அசீரிய ராஜாவான திகிலாத் பிலேசரிடம் உதவி கேட்டு போனார். இது உச்சகட்ட பாவமா இருக்கிறது. இத்தனை அக்கிரமங்களும் தேசத்திற்குள் செய்து கொண்டிருந்த மனிதர்கள், இது உச்சகட்டமாக அந்த ராஜா இதையும் செய்தார். கர்த்தருடைய கோபம் வந்தது. என்ன நடந்தது? விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு பயந்து நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு பல கொடுமைகள், வலிகள், வேதனைகள் இவைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு துன்பத்திலும்
துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் தாழ்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு வலிகள் அதிகம், துன்பம் துயரம் அதிகம், நம்மை கொடுமைப்படுத்துகிறவர்கள் அதிகம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே என் வாழ்வில் என்று வேதனையோடு இருப்பவர்களுக்கு இதோ ஆறுதலின் செய்தி. விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். அதாவது துன்மார்க்கமாய் நடந்தவர்கள் யார் கொடுமைப்படுத்தினார்களோ, ஏழைகளையும் எளியவர்களையும் உதவி எதிர்பார்த்திருக்கிறவர்களையும் யார் கொடுமைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுமைப்படுத்துதல், துன்பப்படுத்துதல், பிறருக்கு தீங்கு செய்தல், அநியாயம் பண்ணுவது, அக்கிரமம் பண்ணுவது, நீதியை புரட்டுவது, அநியாயமாய் தீர்ப்பு செய்வது, இப்படியெல்லாம் செய்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாள் என்ன நாள்? விசாரிப்பின் நாள், தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நாள் வருகிறது, உங்களுக்காக வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் பாவம் செய்யும் பொழுது மனம் திரும்புவதற்காக கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அதன் எல்லை தாண்டும் பொழுது, கர்த்தர் வைத்திருக்கிற எல்லை தாண்டும் பொழுது அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். தூரத்திலிருந்து பாழ்கடிப்பு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நாள் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கர்த்தர் அந்த துன்மார்க்கரை பார்த்து, அக்கிரமக்காரர்களை பார்த்து கேட்கிறார். இப்படியெல்லாம் வரப்போகிறதே, நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த நேரத்தில் யாரிடம் போய் உதவி கேட்க போகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே விட்டு செல்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தான் புகழ்ச்சிக்குரியவர்களாயிற்றே, நீங்கள் தான் பெரியவர்களாயிற்றே, பெரிய அந்தஸ்து இருக்கிறதே உங்களுக்கு, நீங்கள் பெரிய மனிதராயிற்றே, உங்கள் மகிமையை எங்கே விட்டு ஓடுவீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். யார் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார்? நான் நியாயம் தீர்ப்பேன், தூரத்திலிருந்து பாழ்கடிப்பின் நாள் வருகிறது, நீங்கள் எப்படி தப்பிக்க போகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். முடியாது. ஒரு நாள் கர்த்தருடைய கருத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது யாராலும். கட்டுண்டவர்களின் கீழ் விழுந்தால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். அதாவது கட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள் மாட்டிக்கொண்டால் மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம். ஒரு கூட்டம், முதலில் ஒரு சிறையிருப்பு வரும், ஜனங்களை பிடித்துக் கொண்டு சிறையில் போடுவார்கள். அதில் போய் தப்பித்துக் கொண்டால் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதிலிருந்து தப்பித்து விட்டால் கொலை செய்யப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் கர்த்தர் செலுத்துகிற நீதியாய் இருக்கிறது. இவையெல்லாம் செய்யப்பட்டு சிறையிருப்பும் வந்தது, கொலையும் நிகழ்ந்தது. அசீரிய ராஜாவை உதவியை தேடிதான் யூதா ஜனங்கள் இருந்தார்கள். முதலில் உதவி கேட்டு பொக்கிஷங்களை கொடுத்தார்கள். கர்த்தர் அதே அசீரிய ராஜாவினால் யூதர்களை தண்டித்தார். தண்டித்து இத்தனையும் செய்த பின்பும் கர்த்தருடைய கோபம் இன்னும் ஆறவில்லை. அவருடைய கரம் நீட்டியபடியே இருக்கிறது. அவருடைய கோபம் ஆறி கர்த்தர் கரத்தை நீட்டினதை எடுத்தால்தான் இந்த ஜனங்கள் தப்பிக்க முடியும். கர்த்தருடைய கோபம் ஆறவில்லை. கர்த்தருடைய கோபத்தின் கோல் அசீரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசீரியர்கள் கர்த்தருடைய கோபத்தின் கோலாயிருக்கிறார்கள். கோபத்தின் கோல் என்றால் என்ன? கர்த்தர் கோபம் கொண்டு மனிதனை தண்டிக்க அவனுடைய எதிரிகளிடத்தில் ஒப்புவிப்பார். இது எப்பொழுதும் கர்த்தர் செய்கிற செயல். இது ஒரு பரலோக ஒரு காரியம், ஒரு நீதி என்றே சொல்லலாம். பரலோகத்தில் கர்த்தர் செய்கிற காரியம், பூமியிலும், அதாவது ஆவிக்குரிய சட்டதிட்டங்கள் என்று சொல்லலாம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அவன் எதிரியிடம் ஒப்படைத்து விடுவார். அசீரியர்கள் எதிரிகளாய் இவர்களை தண்டித்தார்கள், யூதர்களை. கர்த்தருடைய கோபத்தின் கோல் அசீரியன் என்றால் கர்த்தர் தம்முடைய கோபத்தை தீர்த்து கொள்ள அசீரியனை பயன்படுத்துகிறார். யூதாவின் அக்கிரமத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு அசீரிய கர்த்தர் பயன்படுத்தி அந்த ராஜாவை இங்கு வந்து யுத்தம் செய்ய வைக்கிறார். அப்பொழுது இந்த ஜனங்கள் சிறையிருப்பிலும்
கொலை செய்யப்படவும் போகிறார்கள். கொலை செய்யப்பட்டார்கள், சிறையிருப்பிலும் போனார்கள். இப்படி நடந்தது. சிறையிருப்பில் மாட்டிக்கொள்ளாதவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி யாரை நம்பினார்களோ அவர்களை வைத்தே கர்த்தர் நியாயம் தீர்த்தார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அசீரியனை பயன்படுத்தி யூதா ஜனங்களை கர்த்தர் தண்டித்தார். ஆனால் அந்த தண்டிக்கிற அந்த அசீரியர்கள் கர்த்தருடைய கரத்தினால் தான் நாம் தண்டிக்கிறோம், அவர்களை நாம் எதிர்த்து வெற்றி பெறுகிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. அசீரியன் கையில் இருப்பது என் சினத்தின் தண்டாயுதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசீரியனுடைய கையில் இருக்கிற ஆயுதமே என்னுடைய கோபம் தான். கர்த்தருடைய ஆவியானவர் அசீரியர்களை வழி நடத்தி யூதா ஜனங்களை தண்டிக்கிறார். அசீரியன் கர்த்தருடைய ஆயுதமாய் இருக்கிறதை உணராமல் யூதர்களை நான் தான் மேற்கொள்கிறேன், அவர்களை நான் வெற்றி பெறுகிறேன், நான் தான் அவர்களை வெற்றி பெறுகிறேன், அவர்களை ஆளுகை செய்கிறேன் பார்த்தாயா என்று அசீரியன் கொக்கரிக்கிறான். அவர்களுடைய பாவம் நிறைவேறும்படி, முழுமை அடையும்படி கர்த்தர் பொறுமையாய் காத்திருக்கிறார். ஏனென்றால் அடுத்தது அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லை மீறி அவர்கள் செய்கிறார்கள். அதாவது யூதா ஜனங்களின் பாவத்திற்கு அசீரியர்கள் தண்டனை கொடுத்தார்கள். இவர்கள் செய்கிற அக்கிரமத்திற்கு கர்த்தர் தண்டனை அடுத்தது கொடுப்பார் அசீரியர்களுக்கு. இப்படியாக நடக்கிறது. கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை ஆளுகை செய்யவும், நம்மை பயன்படுத்தவும், நம்மை வழி நடத்தவும் அவரால் முடியும். அவர் மிகவும் நல்லவர், அவர் நீதியுள்ளவர், அவர் எப்பொழுதும் நல்லவர் தான். நம்முடைய கண்ணீரை நேரத்திலும் அவர் நல்லவர் என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தரே நம்மை அடித்தாலும் அவர் நல்லவர் தான். அந்த அடி நம்மை மீட்பதற்காக, நம்மை ஒழித்து விடுவதற்காக அல்ல, நரகாக்கினைக்கு போடுவதற்கு அல்ல, நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கே கர்த்தர் நம்மை அடிப்பது. கர்த்தருடைய ஜனமாகிய நாம் அதை உணர்ந்து கொள்வோம். இருதயத்தை தாழ்த்துவோம். நம் விசுவாசத்தை கர்த்தரிடத்தில் வைப்போம். ஆகாஷ் ராஜாவை போல அவிவிசுவாசமாய் இல்லாமல், அவிவிசுவாசமாய் இருந்து கர்த்தருடைய கோபத்தை பெற்றுக் கொள்ளாமல், கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை ஆகாஷ் ஏற்றிருந்தால், விசுவாசித்திருந்தால் இத்தனை பாடுகளும் வந்திருக்காது. நாமும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து நம் சத்துருக்களை வெற்றி பெற்று சமாதானமாய் வாழ்வோம். கர்த்தருடைய கண்களில் இருந்து எப்பொழுதும் நாம் கிருபைக்குரியவர்களாய் இருப்போம். கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமே தவிர கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகிறவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நாம் எப்பொழுதும் கேட்போம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே கிருபையாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று கேட்கிறோம். ஆனால் கிருபைக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கேட்டால் மட்டும் போதாது, அதற்கேற்றவர்களாய் நாம் நடக்க வேண்டும். கர்த்தரை கோபம் மூட்டிவிட்டு என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்றால் கர்த்தருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் வரும். முன்னால் கர்த்தரிடத்தில் வந்து கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லிவிட்டு பின்பாக போய் நம்முடைய வேலையை விக்கிரகமாக்குவது, நம்முடைய படிப்பை விக்கிரகமாக்குவது, பணத்தை விக்கிரகமாக்குவது, கணவனை விக்கிரகமாக்குவது, மனைவியை விக்கிரகமாக்குவது, பிள்ளைகளை விக்கிரகமாக்குவது, இப்படி அவர்கள்தான் எனக்கு பிரதானம், இந்த காரியம்தான் எனக்கு முக்கியமானது. எல்லாற்றை விட மிகவும் கேவலமான விஷயம் ஒரு விளையாட்டு, கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை நாம் விக்கிரகமாக்கி கொண்டு அதுவே என் வாழ்க்கை என்று திரிவது. இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிருபையா பெற்றுத்தரும் கோபம் ஊட்டுகிற செயல். அவருடைய கோபம் மகா பயங்கரமானது. அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். கர்த்தரிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிற நாம் அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மையாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அன்பாக, தயவாக, மற்றவர்களிடத்தில் தயவாக, கர்த்தருடைய தயவை பெறும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்றென்றும் கர்த்தருடைய கிருபையை பெறுகிறவர்களாக நாம் இருப்போம். நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.